Hi friends, வணக்கம். 8 exercises to shape up your body அப்படின்னு சொல்லிட்டு இடையில நம்ம போட்டுட்டு இருப்போம். அது மீடியம் டு ஹை இன்டென்சிட்டியில் இருக்கும். இன்றைக்கும் அது மாதிரி 8 எக்ஸசைஸ், அதுவே அது பண்ண முடியாதுன்னு நினைக்கிற பிகினர்ஸ்க்கு ஈஸி வெர்ஷனும் நான் காமிக்கிறேன். ஸோ தட் நீங்கள் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களோட ப்ராக்டிஸை. ஸோ ஜென்ரல் வார்ம் அப் பண்ணிக்கோங்க, இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு முடிங்க. வார்ம் அப் எப்படி பண்ணணும், ஸ்ட்ரெச்சிங் எப்படி பண்ணணும் தெரியாதுன்னா அது எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஒவ்வொரு எக்ஸசைஸும் எத்தனை ரெப்பிட்டேஷன் பண்ணணும், ஒவ்வொரு எக்ஸசைஸையும் 10 ரெப்பிட்டேஷனில் 3 செட்டு பண்ணிக்கோங்க. இல்லை 20 ரெப்பிட்டேஷன் பண்ண முடியுதுன்னா 20 ரெப்பிட்டேஷனில் 2 செட்டு பண்ணிக்கோங்க, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இல்லைனா கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க, உங்களால் எவ்வளோ முடியுதோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக போக உங்களோட ரெப்பிட்டேஷனை கூட்டிகிட்டே போகலாம். ஸோ எப்பவும் சொல்கிறதா, நீங்கள் ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் போகிறனால உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஒவ்வொரு எக்ஸசைஸ் நான் எப்படி செய்யணும்னு சொல்கிறேனோ இமீடியட்டாக பாஸ் பண்ணி நீங்களும் கூட சேர்ந்து உங்களால் முடிஞ்ச ரெப்பிட்டேஷன் பண்ணிவிட்டு அடுத்த எக்ஸசைஸ்க்கு வாங்க. அப்படி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப எஃபெக்டிவாக தோணுச்சு அப்படின்னா ஒரு லைக் போட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்னென்ன எக்ஸசைஸ்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கு மேட்டோட ஒரு எண்டில் இருந்துக்கோங்க. ஆப்ஸ் நல்லா டைட், எல்லா எக்ஸசைஸ்க்கும் ஆப்ஸ் டைட். ஆனால் மூச்சை இழுத்து பிடிச்சி வைக்கக்கூடாது. ப்ரீத்திங் நார்மல். ஆப்ஸ் டைட்னா ஆல்வேஸ் உங்களோட பெல்லி பட்டன் ஸ்பைனை பார்த்து போகிற மாதிரி உள்ளே இழுத்து வைக்கிறோம். ப்ரீத்திங் நார்மல். ஒரு காலை தூக்கி நொண்டி பண்ண போகிறீங்க. மேட்டோட ஒரு எண்டில் வந்ததுக்கப்புறம் காலை கீழே வச்சுக்கோங்க. எவ்வளோ முடியுதோ ஒரு பேக் பெண்ட் அண்ட் ஃபார்வர்ட் பெண்ட். அகைன் அடுத்த தடவை அடுத்த காலை தூக்கிக்கோங்க, நோண்டி எண்டில் போனதுக்கப்புறம் திரும்பவும் பேக் பெண்ட், ஃபார்வர்ட் பெண்ட். ஓகே, இது பண்ண முடியாது எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும், நொண்டி பண்ண முடியலன்னா ஹை நீ வாக். மேட்டோட எண்டு வரைக்கும் போயிட்டு நீங்களும் ஃபார்வர்ட் பெண்ட் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணிக்கலாம். ஹை நீ வாக், பேக் பெண்ட், ஃபார்வர்ட் பெண்ட். நீங்கள் இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் எக்ஸசைஸ் நம்மளோடது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையை நல்லா மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு அகைன் ஆப்ஸ் டைட், ப்ரீத்திங் நார்மல். ஸ்பைன் ட்விஸ்ட் ஜம்ப் 4 டைம்ஸ் ஸ்பைனை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஜம்ப் பண்ணுறோம். 4 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா காலை நல்லா ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணி லெக் சர்க்கிள் பண்ணியிருக்கீங்க. எப்படி பண்ணுறோம், இங்கேருந்து லெக் ரைஸ், ஃப்ரண்ட் சர்க்கிள். இன்னொரு தடவை பண்ணலாம். லெக் ரைஸ், சர்க்கிள், சர்க்கிள். ஸோ இது எப்போ உங்களால் கண்டினியூஸாக கையை மேலே வச்சுருக்க முடியலையோ ஜஸ்ட்டு கீழே இடுப்பில் வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்பைன் ட்விஸ்ட் ஜம்ப் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க சிம்பிளாக டேப். எப்படி பண்ணலாம், சைட் டேப், சைட் டேப், 4 டைம்ஸ் டேப், தென் லெக் ரைஸ், சர்க்கிள், அகெயின் சைட் டேப், டேப், டேப். இப்போ காலை தூக்கி சர்க்கிள். ஸோ இதாச்சு நம்மளோடது ரெண்டாவது. பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கையுமே அப்படியே ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இங்கே ஆம்லைனுக்கும் நல்ல எக்ஸசைஸ் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ முடியலையோ அப்போ நீங்கள் கையை இடுப்பில் வச்சுக்கலாம். மூணாவது எக்ஸசைஸாக நம்ம பார்க்க போகிறது ஃபுல் ஸ்குவாட்டில் உட்காந்துருங்க. ஆனால் ஹீல்ஸ் தூக்கிக்கலாம். ஹீல்ஸ் தூக்கிட்டு அப்படி வாக். மேட்டோட ஒரு எண்டுக்கு வந்ததுக்கப்புறம் எந்திரிச்சு சிம்பிளாக ஹை நீ கிளாப். உட்காடுறீங்க ஃபுல்லாக ஸ்குவாட்டில். கை வேணால் சப்போர்ட்டுக்கு வேணால் எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு கையை டச் பண்ணிவிட்டு கூட ஸ்டார்டிங்கில் நீங்கள் நடந்துக்கலாம். மேட்டோட எண்டில் வந்ததுக்கப்புறமா ஹை நீ கிளாப். ஸோ இது என்னால் பண்ண முடியாது, ஃபுல்லாக உட்கார முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம். ஒன்று, ஹாஃப் ஸ்குவாட் முடியுதுன்னா ஹாஃப் ஸ்குவாட்டில் போய்க்கோங்க. அதே மாதிரி ஹை நீ கிளாப் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இதுவும் பண்ண முடியலன்னு நினச்சிங்கன்னா முதலே ஹை நீ பண்ணிட்டோம். நொண்டி பண்ணுறதுக்கு பண்ண முடியாதவங்க அதை பண்ணிக்கலாம். அதனால இந்த தடவை பட் கிக் வாக் பண்ணிக்கோங்க. தென் அகெயின் ஹை நீ கிளாப். இல்லையா, இன்னொரு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ட்ரீப்போ ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. கால் நல்ல ஹீல்ஸ் அப் பண்ணிவிட்டு வாக். ஸோ பிகினர்லேருந்து இன்டர்மீடியட் லெவல், அட்வான்ஸ் லெவல் யார் வேணாலும் பண்ணலான்ற மாதிரி நம்ம நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எது வேணுமோ அதை ட்ரை பண்ணுங்கள். 1 மோர் டைம் நம்ம பண்ணலாம். ஹை இன்டென்சிட்டி வேணும்னா ஃபுல் ஸ்குவாட் வாக், ஹை நீ கிளாப், அகெயின் ஃபுல் ஸ்குவாட் வாக், ஹை நீ கிளாப், ரிலாக்ஸ். 3 எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். நம்மளோட 4வது ஸ்டாண்டிங் எக்ஸசைஸ் என்ன பண்ணலான்னா
அகைன் கையை மேலே வச்சுக்கோங்க. ஜஸ்ட் மேலே வைக்கும் போதெல்லாம் இது உங்களோட ஆம்லைனுக்கும் ஒரு எக்ஸசைஸ் ஆகுன்றனால தான் இப்படி வைக்க சொல்கிறோம். எல்போ மடங்காமல் ஃபுல் ஸ்ட்ரெச். இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க, ரிவர்ஸில் லஞ்சஸ் பண்ணுறீங்க. வந்ததுக்கப்புறமா பிகினர்னால் என்ன செய்யலாம், ஜஸ்ட் காலை சைடில் கொண்டு போகிறீங்க, முட்டு மடக்குறீங்க, கையை சப்போர்ட்டுக்கு கொடுத்துட்டு வெறும் சைடு எக்ஸ்டெண்டட் போஸ் பண்ணிக்கோங்க போதும். அதுவே உங்களுக்கு நல்லா பண்ண முடியுதுன்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாக கீழே வரைக்கும் போய் சைட் சிட்டப், ஈவன் வேணும்னா கை சப்போர்ட்லாம் வேணால் எடுத்துக்கலாம். ஒன் மோர் டைம். ஃபஸ்ட்டு ரிவர்ஸில் பண்ணும்போது கை மேலே வச்சுக்கலாம், சென்டர் வந்துடுறீங்க, கையை ஃபஸ்ட்டு காலில் சப்போர்ட் கொடுத்து இங்கே சைடு எக்ஸ்டெண்டட் போஸ் ட்ரை பண்ணுங்கள். முடிகிறவங்க அட்வான்ஸில் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஃபுல் டவுன், ரிலாக்ஸ். இது அப்படி 10 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடும் பண்ணுங்கள். ஸோ லெஃப்டில் பண்ணலாம், ஹேண்ட்ஸ் அப், ரிவர்ஸ் லஞ்சஸ், 2 முட்டையும் நல்லா டவுன் டவுன். இங்கே போகும்போது சைடு எக்ஸ்டெண்டட் போஸ், உங்களால் முடியும்னா ஃபுல் சிட்டப். கை வேணால் சப்போர்ட்லாம் எடுத்துக்கலாம் தாராளமாக. அகெயின் சென்டர், ஒன் மோர் டைம், ரிவர்ஸ், 2 முட்டும் நல்ல டவுன், சென்டர், வேணா சைடு எக்ஸ்டெண்டட் போஸ், இல்லைன்னா ஃபுல் சிட்டப். ஸோ இதையுமே ரைட் 10 லெஃப்ட் 10 பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் வேணா முதல்ல ரைட் ஒன்று லெஃப்ட் ஒன்று, ரைட் ஒன்று லெஃப்ட் ஒன்று, இப்படியுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ 4 ஸ்டாண்டிங் எக்ஸசைஸ் பார்த்துட்டோம். மீதி உள்ள 4 ஃப்ளோர் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளோர் எக்ஸசைஸில் மொதல் எக்ஸசைஸ் க்ளூட் பிரிட்ஜில் ஒரு வேரியேஷன் பண்ண போகிறோம். ஸோ காலை நல்லா உள்ளே இழுத்து வச்சுக்கோங்க, ஆப்ஸ் டைட், க்ளூட் டைட், சிங்கிள் லெக் க்ளூட் பிரிட்ஜ் பண்ண போகிறோம். அதனால் பட்டை தூக்கும் போதே உங்களோட ஒரு லெக்கும் அப், தென் ஸ்லோலி பட் டவுன், லெக் டவுன், ஆப்ஸ் டைட், க்ளூட் டைட், ப்ரீத்திங் நார்மல், கோ அப், ஸ்லோலி டவுன். ஒன் மோர் டைம், கோ அப், பட்டும் அப், full legum up, slowly down. Left side பண்ணி காமிக்கிறேன். abs tight, glute tight, breathing normal, கால் 90 degrees மேலே வரைக்கும் போகுது, பட்டு நல்லா தூக்கி இருக்கு. slowly leg down, butt up. ஷோல்டர் ரெண்டும் நல்லா தரையில் அமைக்கி வச்சுக்கோங்க. Last one time, butt up, leg up, leg down, butt down, relax. இந்த சிங்கிள் லெக் க்ளூட் பிரிட்ஜுங்கிறது ஈவன் பிகினர்ஸாலையும் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ இதுக்கு அல்டர்னேட் தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் எவ்வளோ முடியுதோ, ஃபுல்லாக 90 degrees முடியலன்னா முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக எங்கே வரைக்கும் முடியுதோ அது வரைக்கும் அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். செகண்ட் எக்ஸசைஸ், கை ரெண்டும் இங்கே ப்ளேஸ் பண்ணிருக்கோம். கை விரலெல்லாம் காலை பார்த்து, உடம்பை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு ரிவர்ஸ் டேபிள் டாப் லிஃப்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து ரைட் லெக்கில் ஒரு மார்ச்சிங், லெஃப்ட் லெக் நீ ஃபோல்ட் பண்ணி ஒரு மார்ச்சிங், தென் ஸ்லோலி டவுன், பட் அப், ரைட் லெக்கில், லெஃப்ட் லெக்கில், அண்ட் ஸ்லோலி பட் டவுன். ஸோ சப்போஸ் என்னால் இது பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும், காலையெல்லாம் தூக்காமல் பேசிக் வேரியேஷன் சிம்பிளாக பட் அப், ஸ்லோலி பட் டவுன், பட் அப், ஸ்லோலி பட் டவுன். ஸோ அதுவும் வலிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 4-5 ரெப்க்கு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிம்பிளாக உள்ள க்ளூட் பிரிட்ஜ் பல்ஸ் பண்ணிக்கோங்க. பட் அப், பட் அப், பட் அப், பட் அப். ஸோ உங்களுக்கு முடிகிற மாதிரி நீங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்த இது பிளாங்க்கில் ஒரு வேரியேஷன் பார்க்கலாமா. கை ரெண்டும் ஷோல்டருக்கு நேராக டவுன், ப்ராப்பர் பிளாங்க். இங்கேருந்து ரைட் லெக் வலது கை பக்கத்தில், இடது கால் இடது கை பக்கத்தில் எந்திக்கிறீங்க. அப்படியே குதிங்கால் ஹீல்ஸ் அப் பண்ணுறீங்க. திரும்ப ஹேண்ட்ஸ் டவுன், ரைட் லெக் பேக், லெஃப்ட் லெக் பேக். இன்னொரு தடவை பண்ணலாம். கால் முன்னாடி, இடது கால் முன்னாடி எந்திக்கிறோம், ஹீல்ஸ் அப் பண்ணுறோம். கை ரெண்டும் டவுன், வலது கால் பின்னாடி, இடது கால் பின்னாடி. ஓகே, இது பிகினர்ஸ், என்னால் பிளாங்க்கில் இது பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும், முட்டு கீழே வச்சுக்கோங்க. நீ பிளாங்க்கில் இருங்க, ஒரு முட்டு கீழே இருக்குது. இப்போ எங்கே வரைக்கும் கால் கொண்டு வர முடியுதோ, சப்போஸ் கை பக்கத்தில் போக முடியல, இவ்வளோ தான் வருதுன்னா இட்ஸ் ஓகே. அடுத்த காலும் எவ்வளோ தூரத்துக்கு வருதோ கொண்டு வாங்க, ஹீல்ஸ் அப் பண்ணுங்க. திரும்ப டவுன், பின்னாடி போகும்போதே முட்டை கீழே வச்சுக்கோங்க. அடுத்த காலோடதும் முட்டு கீழே வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் நீ பிளாங்க்லேயே இதை வேரியேஷன் பண்ணுறீங்க. எப்படி ஃப்ரெண்ட், எங்கே வரைக்கும் முடியுதோ ஃப்ரெண்ட்,
ஹீல்ஸ் அப், டவுன். பின்னாடி போகும்போதே முட்டு டவுன், முட்டு டவுன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கொஞ்ச நாள் கழிச்சு உங்கள் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறமா நீங்களுமே ஃபுல் பிளாங்க்லேயே இதே வேரியேஷனை ட்ரை பண்ணலாம். 4வது எக்ஸசைஸ், ஃப்ளோரில் 4வது எக்ஸசைஸ். என்ன பண்ண போகிறோம்? நல்லா நேராக உட்காந்துருக்கீங்க, ஷோல்டரை நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க, ஆப்ஸ் டைட் பண்ணிக்கோங்க, அப்பர் பாடி அப்படியே பேக் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து காலில் ஒரு காலை மடக்குறீங்க, ஆல்டர்னேட் கையை வச்சு தொடுறோம், நல்ல சைடில் திரும்பி பார்க்குறீங்க, காலை சைக்கிளிங் பண்ணுற மாதிரி மேலே வருது, நல்ல இந்த கை சைடில் பின்னாடி போயிருக்கு, உடம்பு திரும்பி பார்க்குறோம், ஆப்ஸ் டைட். இது அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்க. சப்போஸ் என்னால் இது பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க ஒரு கால் கீழே வச்சுக்கோங்க, ஒரு காலை மேலே தூக்கிட்டு பண்ணுங்கள். அடுத்த கால் கீழே, எந்த காலை ஃபோல்ட் பண்ணுறீங்களோ அது மட்டும் மேலே இருக்கட்டும், இன்னொரு கால் கீழே. இது ஒரு வேரியேஷன். சப்போஸ் இது முடியலையா, 2 கையுமே சப்போர்ட்டுக்கு கீழே வச்சுக்கோங்க. அகெயின் அப்பர் பாடியை நல்லா பின்னாடி கொண்டு போங்க, வெறும் காலை மட்டும் பெடலிங் பண்ணுறோம். ஆப்ஸ் டைட், ப்ரீத்திங் நார்மல், ரிலாக்ஸ். அவ்வளோதாங்க, 8 எக்ஸசைஸும் முடிச்சிட்டோம். சூப்பராக பிகினர் லெவலுக்கு, இன்டர்மீடியட் லெவல், அட்வான்ஸ் லெவல் உங்களுக்கு எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி நிறையவே கஸ்டமைஸ் பண்ணி ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கு வேறு வேறு வெர்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.